கச்சத்தீவை மீட்க அதிமுக ஆதரவுடன் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் விடியா முதல்வர் ஸ்டாலினின் தந்தை கருணாநிதியின் ஒத்துழைப்புடன் இந்திரா காந்தியால் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது குறித்து தற்போது பட்டி தொட்டி எங்கும் பேசு பொருளாகியுள்ளது. மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது தான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டதை ஆணித்தரமாக எடுத்துரைத்து அது பற்றி பேச திமுகவினருக்கு எவ்வித அருகதையும் இல்லை என சட்டமன்றத்தில் முழங்கிய காட்சிகளை பகிர்ந்து பொதுமக்கள் தங்களுக்குள் விவாதிக்கின்றனர். மேலும் கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்ட 1974-76 காலகட்டங்களில் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி கண்துடைப்பு போராட்டமாவது நடத்தினாரா என்றும் அவர்கள் கேட்கின்றனர். மேலும் கடந்த 1991 ஆண்டிலேயே கச்சத்தீவை மீட்பதில் புரட்சி தலைவி காட்டிய உறுதியையும் அவரது தொலைநோக்கு பார்வையையும் பொதுமக்கள் வியந்து பாராட்டுகின்றனர். திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. 1974 1976 அப்போதைய மத்திய அரசு இந்த ஒப்பந்தங்களை செய்து கொண்ட போது அவர்களுடைய தலைவர் அன்றைய முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அதை தடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? அதை எதிர்த்து ஏதாவது போராட்டம் நடத்தினாரா? ஒன்றுமே இல்லையே. தாரை வார்த்துவிட்டு இத்தனை ஆண்டுகள் கழித்து 91 நீங்கள் பேசினீர்களா இல்லையா என்றால் நான் பேசினேன். ஒரு மாநில அரசின் அதிகார வரம்பு எதுவரை உள்ளது என்பதை உணர்ந்து அறிந்து பேசினேன். மத்திய அரசு மூலமாக நான் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று பேசியிருக்கிறேனே தவிர நான் ஒரு படையை திரட்டிக் கொண்டு கச்சத்தீவை மீட்பேன் என்று பைத்தியக்காரத்தனமாக பேசவில்லை.